இன்று மாலை தான் நான் வந்து ஒரு 2 நாள் வந்து ராம் எங்க போயிட்டானா? ராமுடைய 2 நாள் டார்ச்சருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். மத்தியானம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தேன். நான் சிறு வயதில் வளர்ந்த இடம் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் தான் எனக்கு தெரியும். மகேஷ் முத்தன் இங்கே தான் இருக்கீங்களா? மகேஷ், லவ் யூ மகேஷ். மகேஷ் இஸ் ஆல்சோ அசோசியேட் வித் திண்டுக்கல். அப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் சிறு வயசில் வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்குல்ல, முதல் முத்தம், முதல் திட்டு, முதல் அடி அப்படின்ற மாதிரி. முதல் தடவையாக காயம் பட்டது வந்து என் அம்மாட்ட. நான் ஒரு 10 பைசா திருடுவேன். எங்கள் அம்மா வந்து குளிக்க போகும்போதெல்லாம் அவங்க பாத்ரூமில் போனோடனே அப்படி நைஸாக போயிட்டு ஒரு செம்பில் காசு இருக்கும், அந்த காசை எடுப்பேன். அப்படி பல தடவை வெற்றி திருடனாக இருந்தேன். ஒரு நாள் மாட்டி எங்கள் அம்மா எதுவும் எடுக்க வந்தாங்க, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஷார்ட் அப்படியே போனால் உள்ளே போனாங்க, நான் அப்படி மெதுவாக கையெழுத்து போனேன், வெளியே வந்துட்டாங்க, மாட்டிட்டேன். பயங்கரமான அடித்தும் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனசு ஆறலை. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்தாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃபினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் செவத்தில் லெஃப்டில் டர்ன் பண்ணனா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமியர் முஸ்லீம் அப்படின்னு பேசுறதே வெறுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன், அதை அப்புறமால வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொன்னவே தெரியாது. எனக்கு நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமாக பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் ஆள் எடுத்தது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு மகா கலைஞன் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். ஸோ let us be very open on that. I want to be clear on that. ஸோ அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களாக தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே சவ்வு மிட்டாய் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மிட்டாயம். ஸோ அந்த 10 பைசா கொடுத்து டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போயிட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டே எடுக்கலை. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண் பெருசாக இருக்கும். ஒரு ஐ திங்க் 6 அடி நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக உயரமாக இருப்பார், பெரிய வழுக்க, கண் வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்த நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பா இன்னும் மறக்கவே இல்லை. ஆக்சுவலாக இறந்து போயிருப்பார், இறந்து நேரம் மண்ணோட மண்ணை மக்கி போயிருப்பார். அவர் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டார், என்னடா சண்முகா, என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சுட்டு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சண்முகா நீ வந்து அந்த முட்டாய் வாங்க வரது இல்லையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல், ஓ உங்கள்கிட்ட வாங்க திருடுறதுக்கு தான் இங்கே திருடினானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாருங்க. அது பின்னாலே வீடு. அவர் வீட்டில் போனோம், எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் உருட்டி ஒரு உருண்டை ஊட்டி என் கையில் கொடுத்தாரு. அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேன் அந்த முட்டாயன்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டும் இல்லை, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலி நண்பர்களே, எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 நாளுக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு
அந்த படம் இந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம், கருப்பு பெரிய ஹிட். அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன பேச போறேன்னு எனக்கு நிஜமா தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது, இன்னும் தெரியாது, அடுத்த வார்த்தை தெரியாது. நான் ஏதோ உள்ளத்துல இருந்து எரிஞ்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தடவை விழுந்து நான் அழுதேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்காக ரொம்ப நன்றி மீரா கதிரவன். எனக்கு மீரா கதிரவன் பேரே ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள இந்து தெய்வமான மீரா ஒளிந்திருக்கிறார், ஒரு கதிரவன் ஒளிந்திருக்கிறான். அவன் முஸ்லீம் அல்லையா, அவன் தான் முழுமையான இந்தியன், அவன் முழுமையான தமிழன். எனக்கு அபிபின்னு பேர் வச்சதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். அது அப்படிதான், அது ஒரு பொயட்ரியா இருக்கு, அது கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அபிபின்னு ஒரு காமிக்ஸ் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி, ஒரு ரொம்ப ஃபேமஸான காமிக்ஸ் அது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஹோல் ஸ்டோரி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு தெரியல நிஜமா, ஏன்னா அபிபின்னு எனக்கு உடனே தெரியல. நான் உடனே போயிட்டு தேடி பார்த்து அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பேர் வந்து என் அன்பே, மை டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறது தான். அது ஆணை கூப்பிடுறது, பெண்ணுக்கு இன்னொரு மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. ஆக்சுவலாக கீழே இது ஒரு காதல் கதைன்னு போட்டிருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காதல் கதை பார்த்தேன். இனிமேலும் காதலிக்கணும்னு தோணிருக்கு ஆக்சுவலாக. அதோட சேரன் கொஞ்சம் இதுவாயிட்டார், எக்ஸைட் ஆயிட்டார். ஆக்சுவலாக எனக்கு சேரனுக்குலாம் எட்ஜிலே இருக்கும் காதல், டக்குன்னு வந்துடும். மீரா கதிரவன் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு ஒரு கலை சோம்பேறி அவன். ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அவனுக்குள்ள ஒரு மமதை. அவன் ஒரு எழுத்தாளன், அதனால நான் இப்படி தான் எழுதுவேன், நான் இப்படியாப்பட்ட படங்கள் தான் பண்ணுவேன், அதை நீங்க பார்க்கணும்னு சொல்ற ஒரு ஆள். நிறைய தடவை அப்படியே பண்ணிட்டே இருப்பான். ஒரு வருஷம், ஒரு 12 வருஷம் கழிச்சு காணாம போயிடுவான். அப்புறம் ராம்கிட்ட வருவான், என்கிட்ட வருவான், பேசுவான். பட் அவன் பேசிக்கலாக இஸ் அ ரைட்டர், பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்துல இருந்து அவன் வந்த மனுஷன். அதுதான் இன்னைக்கு வந்து நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க, அப்ப உருட்டிடும். ஏன்னா பேர் ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தை மறந்து போயிட்டேன், சாரி, மன்னிச்சு. ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் விட நல்லா படம் எடுக்கிறவன்னு அவனுக்கு தெரியும், அப்படி நினைச்சுப்பான். ஆக்சுவலாக ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்டான். ஆக்சுவலாக நான் உடனே படத்தை ஆஃபீஸ் படிக்கலாம்னு நினச்சேன். வந்துட்டு நேரம் வந்து நல்லா நினச்சிப்பா, படம் சூப்பராக இருந்துச்சுப்பா. அப்புறம் கடைசியிலையும் போட்டான் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன், இதுவா இல்லை கடைசி இருட்டுக்கு அப்புறம் அவன் எடுத்திருக்கேன் நான் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப பாராட்டு, அது ஒரு கிளாப் அடிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்னைக்குமே வந்து முன்னா வந்து அந்த படத்தை வின் பண்ணி ஒரு எப்படியாவது ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலர்ல ஒரு கார் வாங்கிடணும், அப்படி என்ன இல்லை. அவன் ஏதோ ஒரு இலக்கியம் அவனுக்கு அந்த வெறிநாய் கட்சிச்சு. இலக்கியன்றது வெறிநாய் மாதிரி, அது கட்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவரும் போது எடுத்து பச்சாதான். அந்த ஒரு இலக்கிய வெறிநாய் அவனுக்கு கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble, noble. He tried his best. All his other movies, he tried his best. But this movie is achieved. So I think we should give a big applause. இதுல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா எனக்கு கூட அவன் கூட பயங்கர சண்டை இருக்கு. என் கூட ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தானா பயங்கர சண்டை வந்திருக்கும் ஆக்சுவலா. பட் ஆனா சினிமான்றது வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர், அந்த 10 பேரை வேற வேற மாதிரி எடுக்கணும். அதுதான் படம், அதுக்கு தான் வாழ்க்கை. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தா ரோபோட் எடுத்த மாதிரி ஆயிடும், கிளாட் எடுத்தது மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்கு தான் வாழ்க்கையே. எல்லாரும் மாத்தி 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 வேற 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 வெர்ஷன்ல அப்படி எடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது, அவனே சொல்லிட்டான். நான் ரொம்ப அழகான ஒரு பூவை எடுத்திருக்கான், ரொம்ப அழகான பூ. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமா எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் ஏன் இலக்கியம், அந்த இலக்கியன்றது ஒரு பெரிய கனன்றம். நான் இலக்கியம் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இலக்கியம்னு என்ன யாரும் டிஃபைன் பண்ண சொன்னா எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி இலக்கியம், எது நல்ல கதை? ஓகே, சினிமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வெகுஜன மீடியம் ஆயிடுச்சு. இங்க ஒரு பிரசானோ, இங்க ஒரு எப்படி சொல்ற, இங்க ஒரு தக்காவ்ஸ்கியோ, இங்க வந்து பெர்க்மானோ இந்தியாவில் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. ரே இருந்தாரு,
அந்த பக்கம் வந்து கட்டக் இருந்தார், ரொம்ப கம்மி. இந்த பக்கம் அடூர் கோமாசன் இருந்தார். அப்படி கொஞ்சம் 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 பேர் ஹியர் அண்ட் இந்த ஸ்ப்ரிங்கிங் தான் இருக்கும். பட் பேசிக்கலி இந்தியா, நம்ம மூவி இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து இந்த மனிதர்கள் இந்த மாதிரி மீறாக்கள் மாதிரி வந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் அப்படின்னா உஷாராக வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அச்சு வெளியே வட்டிடுவாங்க, டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்தை வெட்டி தலைக்குள்ளே வச்சிருவேன். அப்படியே வச்ச உடனே பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், வந்து நந்தலால்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலாம் இருப்பேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 கோடி கடன் ஆயிரும். அந்த கடன்லாம் அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புரை வளங்க குப்பை எடுத்துருவேன், ஏதாவது எடுத்து ஓடிடும். மச்சம் பிச்சுட்டு மச்சான்வாங்க, இதே படம் தேர்ந்த படம். இது அதாவது சாவுறது எந்திரிக்கிறது, சாவுறது எந்திரிக்கிறது, இப்படியே பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஐ பிகம் வெரி நம்பர் 1 ஆகிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஒரு படம் எனக்காக எடுக்கிறது, ஒரு படம் என் பாக்கெட்டுக்காக எடுக்கிறது. பட் இந்த படம் அவனுடைய தாய் தந்தைக்காக எடுத்திருக்கான். அவனுக்குள்ள நல்லதை சொல்லிக் கொடுத்த, அவனுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்து நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அப்படின்றத எடுத்திருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா இன்னைக்கு வந்து கிளாட்ல போயிட்டு இல்லை ஏதோ பிளடி ஷிட் எதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து கீப் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா அது வந்து துப்புது. ஆக்சுவலா அது நம்மளோட சில டைம் நல்லா யோசிக்குது. ஆனால் ஒரு கிளாடோ, ஒரு டீப் ஸ்லீப்போ, நோ அதர் bloody this today's greatest tool we call AI tools cannot make this beautiful movie like Habibi. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்ல குரங்காட்டம்லாம் ஆடுவேன். டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆடுறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோடனே செல்லு, அப்புறம் விமர்சனம், அவங்க அம்மா அவங்க என்ன திட்டுறது, இங்கே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி திரிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினைச்சதெல்லாம் எழுதுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது. ஃபார் நோ ரீசன் வி டாக். அண்ட் நம்மள மாதிரியே நம்ம குழந்தைங்களும் காப்பி அடிக்குது. ரோடில் போனால் நீங்கள் தமிழ்நாடை பற்றி நீங்கள் மெட்ராஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சிக்னல் நின்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பைக்கில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, ஆட்டோவில் நிற்பாங்க, கார் நிற்கும். ஒரு மனுஷன் ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் திரும்ப மாட்டான். இந்த படம் மனிதர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தருது. இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த ரிசல்ட் போட்டு எதுக்கு பார்க்கணும்? இது யாரோ ரொம்ப பயங்கரமா சொன்னார், இதை பார்த்தாவே ஓடுற படம், இதை பார்த்தா ஓடுற படம் மாதிரியே இல்லை, ஆக்சுவலா எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நிஜமா சொல்றேன், ரொம்ப சின்சியர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வெரி சின்சியர்லி. பட் இவங்களை ஊத்து பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் அங்கேயே திரும்பிட்டே இருந்தேன், ஏன்னா என்ன பேச போறேன்னு தெரியல. நான் அவங்களை பார்த்துருந்தேன், அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்களும் எங்க அப்பா இருந்தாரு, எங்க அம்மா இருந்தாரு, என் தங்கச்சி இருந்தா, எங்க அண்ணன் இருந்தான், எங்க பெரியப்பா பையன் இருந்தான், நிறைய பெண்கள் இருந்தாங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். மனிதர்களை எப்படி பார்க்க வேணும்னு சொல்றதுதான் இலக்கியம் நினைக்கிறேன். மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் சொல்றதுதான் மகா படைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு சிறப்பு படம் தான். நான் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி நான் சிரிக்கணும். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்படி சிரிக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை நான் வந்து முத காசு வந்த பிறகு நான் வந்து வேங்கோவுடைய ஓவியத்தை பார்க்க போயிருந்தேன், பாரிஸில் வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு. வண்டியில் போயிட்டே இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போ நான் ட்ரெயினில் யாருமே பேச மாட்டேன்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அதுவும் அந்த 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 யூரோப்பின் மிக முக்கியமான பகுதி ரொம்ப அப்படியே எல்லாம். என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஒரு உயரமாக, அது பக்கத்தில் ஏத்தாப்புல ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 2 பேர். அந்த ஒரு கூப்பையில் ஒரு குள்ளமாக நல்ல ஸ்டவுட்டாக ஒரு பால் ஹெட்டோட ஒருத்தர் இருந்தார், வெள்ளைக்காரரு. அது எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நான் இது கார்னரில் உட்காந்துருக்கேன். அது எழுத்தாப்புல ஒரு 13 வயசு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்க்கும் போதே தெரிஞ்சது, மூக்கெல்லாம் ஒளிகிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் நாடுலேருந்து வந்த ஒரு பையன், ஒரு அபிபி தான் அவன் வந்து உட்காந்துருக்கான். அவன் ஏதோ வேலைக்கு வந்திருக்கான். ஏன்னா நம்ப மாட்டேங்க நண்பர்களே, ஆம்ஸ்டர்டாம் போகிற
ட்ரெயின்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் அப்படி வச்சிருக்கான். அந்த பிளாஸ்டிக் பேக் செருப்பு அவ்வளோ அழுக்கா இருக்கு, கால் அவ்வளோ இருக்கு. அவன் குளிச்சு ஒரு 10 நாள் இருக்கும், மூக்கெல்லாம் வலிஞ்சு நிற்குதான். ஒரு 13 ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்போ அந்த பையன் என்னன்னா ஒரு சின்ன ஃபோன் வச்சிருக்கான். அவனுக்கு மொழி தெரியல போல, அந்த ஊருக்கு முதல் தடவை வரான், யாரும் சொந்தக்காரங்க வர சொல்லியிருக்காங்க போல வேலை கேட்க. இவன் வந்துட்டான், அவன் ஃபோன் பேசுறான், அவங்க மொழியில பேசுறான். அவங்க மொழியில பேசின உடனே எல்லாரும் இருமுறாங்க அப்படின்றாங்க. அவனுக்கு அது புரியல. எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க யூரோப்ல ட்ரெயின்ல எல்லாம் போனா போன்ல பேச முடியாது. நம்மள என்ன மச்சான் எப்படிடா இருக்க நம்மள பேச முடியாதுங்களா? அங்கெல்லாம் இட்ஸ் பேண்ட். இட் இஸ் கால் அஃபென்ஸ். அங்க நாகரிகன்ற பேர்ல நீங்க பூமியா இருக்கணும். உங்க அம்மா செத்து போன போன் வந்தா கூட அம்மா நீ கொஞ்சம் லேட்டா சாகுமா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஊர், லொத்த ஊர்னு வச்சுங்களேன். அந்த ஊர்ல அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த குழந்தை அங்கே உட்கார்ந்துருக்கு, அவன் பேச ட்ரை பண்றான். ஏன்னா he couldn't speak English, I know naturally. ஒரு பயம் அவனுக்கு, நான் கரெக்டாக தான் போகிறோமா. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசினான். 3.5 மணி நேரம் நான் பயணம். அப்போ கடைசியில் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளைக்காரன் எந்திரிச்சு அவன் சுடப் போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கணும் அவன். ஏன்னா அவன் வந்து மென்டலாக ஸ்ட்ராங் ஆகணும். அவ்வளோ பெரிய தலை. அதுக்குள்ள நினச்சா 1 கிலோவில் ஒரு மூளை இருக்கும். ஆனால் அந்த மூளையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவன் சுடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை பேசியிருக்காங்க. எந்திரிச்சு வந்து அது ஒரு பால் பாயிண்ட் பெண்ணு அவனுடைய முட்டியில வச்சு ஒரு குத்துனாங்க. குத்திட்டு அப்படின்னா என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கொடுமையை பார்த்தேன். எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மெட்ராஸா இருந்தா 2 துண்டாக்கியிருப்பேன். அவனை தலை வேற பாடி வேற ஆக்கியிருப்பேன். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண தெரியும். எனக்கு என்னுடைய இளமையை நினைச்சு எனக்கு கோபம், அந்த குழந்தைய நினைச்சு எனக்கு ரொம்ப கவலை, அந்த பொறுக்கி நாயை நினைச்சு எனக்கு ரொம்ப என்ன அவ்வளவு என்னால் ஒரு 3 விதமான எமோஷன் ஓடுது. நான் அப்படியே அமைதியாக இருக்கிறேன். கையெல்லாம் ஆடுது. நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாக்கெட்டில் விட்டா சிக்லெட் இருந்துச்சு. அந்த சிக்லெட் எடுத்து கை உதற 3 சிக்லெட் எடுத்து வாயில போட நிற்பாட்டிட்டு அந்த பையன் பார்த்தேன். அந்த பையன் பயந்து போய் நிற்குது, தலை குனிஞ்சு. அந்த குழந்தை குழந்தைகிட்ட இப்படி நீட்டினாங்க அந்த 3 சிக்லெட்டை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுமா, நீ பார்த்துட்டு இப்படி கை நீட்டுச்சு. நான் அதை கொடுத்துட்டு ஓட உட்கார்ந்து அழுதேன். உலகத்தின் மிகச்சிறந்தது தானம், அதை விட சிறந்த தானத்தை கீழே கை கேட்டு வாங்குறதா நினைச்சேன். இதுதான் இலக்கியம் நினைக்கிறேன். இந்த இலக்கியத்தை இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என் வாழ்நாளில் நான் என் மகளுக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் ஆச்சு. மனிதர்களை நான் எப்படி நேசிப்பது? ஒரு அப்பாவை நேசிக்கிறது சுயநலம், ஒரு தாயை நேசிக்கிறது சுயநலம். என்னை பெற்று போட்டா அவள் நேசிக்கிறேன். என் தமிழை நேசிப்பது சுயநலம், என் நண்பனை நேசிப்பது என்னுடைய சுயநலம். எனக்கு யாருமே தெரியாத நேசிக்கிறது தான் கருணை. அந்த கருணை அந்த படம் சொல்லி தருது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? இந்த படத்தை ஏன் பார்க்கலாம்? கருணையை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கை பெருசாகுது, எல்லாம் பெருசாகுதுல்ல. நம்மளுடைய இருதயத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நல்ல படம். ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் தியேட்டருக்கு எதுக்கு போயிருந்தோமா? இருதயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு குரங்கோ முதலையோ எருமையோ பன்னியோ தியேட்டருக்கு போகாது, மனுஷன் மட்டும்தான் போவான். ஏன் தெரியுமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்றதுக்கு. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி என் மனிதர்கள் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தருவேன்? ஒரு 100 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டலாமா? நல்ல மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துடலாமா? நல்ல மாப்பிள்ளைய வெள்ளை கொடுத்து வாங்கிடலாமா? நான் என்ன செய்ய போறேன் இந்த சமுதாயத்திற்கு? என் அசிஸ்டன்ட் டாக்டருக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்? நான் டெய்லி பேசுறேன், என்னடா கதை சொல்ல போறேன், என்ன நீங்க நான் பேசுறேன் மேல கதை. என் அசிஸ்டன்ட் சார் எப்படி சார் இருந்துச்சு படம்? அவன் நினைச்சேங்க ஒருத்தர் செம்ம போரா இருக்கு போதுன்னு நினைச்சு சொல்றேன். நான் சொன்னேன், டேய் ரொம்ப நேர்மையான படம்டா, அவன் ரொம்ப நேர்மையான டைரக்டரா ப்ரூவ் பண்ணியிருக்கான்டான்னு சொன்னேன். இந்த படத்தை பாருங்கடா, நீங்க ஹிட் படம் கொடுத்துடலாம்டா, ஆனா எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்க கொடுங்கடா. ஒரு படம் கொடுங்கடா போதும். மீரா கதிரா இந்த படத்துக்கு அப்புறம் செத்து போயிடலாம், செத்து போடா மீரா கதிரா. ஏன்னா இதுக்குதான் ட்ரை பண்றான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான்? செத்து போறவங்களாம் மனுஷன், படைப்பாளி இறக்கவே மாட்டான்.
படைப்பாளி எப்படி இறப்பான்? மகேந்திரன் இறந்துருவானா? திருலோச்சந்தர் இறந்துருவானா? சத்யஜித்ரி இறந்துருவானா? குரசவா இறந்துட்டானா? குப்ரிக்கு இறந்துட்டானா? படைப்பாளி இறக்கல, மனுஷனா இறப்பான். இந்த படத்துல வந்து ஒருத்தர் இந்த இந்த பேட்டிக்கு நல்ல நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இந்த படத்துல ஒருத்தர் நடிச்சுக்காரு, நடுவில் ஒரு தந்தையா. படம் ஆரம்பிச்சு முதல் ஷாட்டு எங்கேயோ அந்த ஆளை பார்த்துருக்கேன், சரி ரைட் ஓகே படத்தை பார்ப்போம் அப்படின்னு சீரியஸாக உட்காந்து அப்புறம் மறந்துட்டேன். ஏன்னா அந்த விரல்கள், அந்த காலு, அந்த விரல்களுக்கும் அந்த கால்களுக்கும் என் ஆதி தாத்தனை கண்டுபிடித்தேன். அந்த புரோட்டோ டைப்னு சொல்லுவாங்க, ஒரு டிராவிடியன் புரோட்டோ டைப்ல அதை பார்த்தேன் அந்த விரல்களுக்கு நடுவில். அதை தான் அந்த அந்த மேரக்கவரை போய் தேடி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை அடிக்கும் போது அந்த கையை அவன் பார்த்துருக்கான். அந்த அப்படியே அப்படி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு பார்த்தா எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கஸ்தூராஜ் சார். தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார். இந்த நான் டைட்டில் வாங்கிச்சு பாருங்க, போதுமா? ரொம்ப பிடிக்கும் சார், உங்க பையனை ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா இந்தியாவின் மிகச்சிறந்த ஆக்டர், பெரிய ஆக்டர் ஆயிடும். அதெல்லாம் தாண்டிட்டீங்க சார், நீங்க உங்களால வச்சு செஞ்சுட்டீங்க. நான் முத்தம் உங்களுக்கு வந்த உடனே வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த கலைப்படிப்புல ஏன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமான படம் தான் எடுத்திருக்காரு, ஒரு பயங்கரமான படம்லாம் எடுக்கல. அவர் படம்லாம் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இளையராஜா கூட்டம் வந்துடுவாரு பயங்கரமா. இளையராஜா உயிர் ஏதோ போடுவார், அது காதல் ஜாதியெல்லாம் எடுத்துக்காரு. சாரி சார். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்ந்ததற்காக அங்கீகாரத்தை பெற்று விட்டான் இந்த மனுஷன். கிளாப் பண்ணுங்க அந்த அளவுக்கு. கூடு விட்டு கூடு பஞ்சம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அதாவது சாமியானி குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் அந்த பக்கம் ஒரு அபிபி குடும்பத்துக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு கூடு விட்டு கூடு பஞ்சான். ஏன்னா நான் பார்த்தேன், நான் வந்து என்ன பண்ணேன், லாஸ்ட் அந்த என்கடிஸ் போகும்போது நான் நிப்பாட்டி எடுத்தேன், ஷார்ட் எடுத்தேன். அது இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் தட். அதில் பார்த்து எல்லாமே இந்து பேரு, அது கித்து கித்து. ஆனால் இந்த பக்கம் எல்லாம் முஸ்லீம் படம். யார் யா முஸ்லீம், யார் யா இந்து? நான் மனுஷன், அவன் மனுஷன், அங்க இருக்கிற மனுஷங்க. என்ன தலைவர் ஒரு குல்லா போட்டு இப்படி ஒரு பெல்ட் போட்டா நம்ம இந்து, நம்ம இதுவா? மனுஷங்க இல்லையா? மனுஷங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பாத்ரூம் போகும்போது யோசிச்சா தான் வயிற்று இருக்கிறது போனா மாதிரி தான், பாரம் செய்தா மாதிரி தான் மூளை நல்லா வரும். நான் பல விஷயமான நல்ல நல்ல ரைட்டர்ஸ் பிளாக் எல்லாம் எனக்கு அந்த டைம்ல வரும். ஆக்சுவலா பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம மனுஷங்க இல்லையா? ஏன் ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும்? ஏன் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு குதிரை பந்தயத்தில் போது தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டிய படம் ஐயா அந்த படம். ஆக்சுவலா எப்பவுமே நான் கொஞ்ச நேரம் ரொம்ப எமோஷனல் பேசினா பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு பெந்தகோஸ் பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கேன். அது பேசினா தான் எனக்கு தெரியும் நீங்க நல்லா பேசணும்னு இருக்கும். ஆக்சுவலா உண்மையா பேசணும் அர்த்தம் அப்படி அடிப்பாங்க. ஆக்சுவலா என் பொண்டாட்டி அப்படிதான் பேசுறா. ஆக்சுவலா என் பொண்டாட்டி பெந்தகோஸ். ஆக்சுவலா வந்துட்டேன். ஆக்சுவலா ஒட்டு சினிமா கல்ல பண்ணிட்டேன். நண்பர்களே, ரொம்ப உன்னதமான படம். அதுல வந்து ஒரு மருமகளா ஒருத்தி வீட்டுக்குள்ள வர்றான். அவன் முகம் துணுண்டுங்க, விழுண்டு. அந்த முகத்துக்குள்ள ஒரு 2000 ஏக்கர்ல நடிச்சிருக்காங்க. அவன் 2000 ஏக்கர்ல இப்படின்றா அப்படின்றா உப்பின்றா இப்படின்றா அப்படின்றா இப்படின்றா இப்படின்றா அப்படின்றா. இப்ப வந்து என் பேசு எந்த ஊருமான கேரளா நினைச்சு போய் தொலை அந்த பக்கம். எல்லாம் கேரளாக்காரே தான் அப்படி நடிப்பாங்க. மீரக்கதை என்ன பண்ணுனா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அந்த ஒரு இடத்துல கணவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறான், எல்லாருக்கும் வாங்கி வந்திருக்கான், எனக்கு வாங்கலன்னு ஒரு கோவம். அவன் உள்ள போயிட்டு அவன் ஏதோ சொல்றான். அந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ், வாட் அ பொயட்ரி, வாட் அ பொயட்ரி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஃபில்ம் மேக்கிங் பண்ணல. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வந்து, யாருப்பா கேமராமேன் ரொம்ப சாதாரணமா பண்ணிருக்காரு. மகேஷ், you have done an extraordinary work. You know why? ஏன்னா படம் ஆரம்பிச்சது கடைசி ஃப்ரேம் வரைக்கும் கேமராமேனே இல்ல. நான் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டே இருக்கேன்.
எந்த படத்துல கேமராமேன் தெரியாத அவனா கிரேட் கேமராமேன். எந்த படத்துல எவன் கேமரா தெரிஞ்சானா ஒருத்தன் முடிஞ்சுலாம். அது படமே இல்லை. அது நிறைய கேமராமேன் பார்ப்பேன், அந்த படத்துக்கு வேலை செய்ய மாட்டான், 3வது படத்தை வருஷம் இங்க வேலை செஞ்சா 3வது படம் கிடைக்குமான்னு. சார் கொஞ்சம் அந்த பெரிய பலூன் கட்டி இறக்கிடுவேன். பலூன் கட்டி நம்ம மேலே போனால் அப்படியே போயிடலாம், அப்படியே எங்க மார்க்ஸுக்கு போயிடலாம். பட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மகேஷ். I know that you, after a long time, you are seeing me like this actually. Yeah, thank you. I'm not drunk. I'm very, very serious actually. I may get drunk after some time actually. But this is so beautiful. Love you. Whatever. ஐயோ நான் வந்து மகேஷ் கல்யாணத்தன்னைக்கு நான் அவங்க பொண்ணுட்டு சொன்னேன். இப்படி மறைச்சேன் அவங்க பொண்ணுட்டு. என்னங்கன்னு கேட்டேன். நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. அப்படி சொன்னார், இல்ல மிஷ்கின் அப்படிதான் பேசுறாரு, ரொம்ப அன்பு அப்படிதான் பேசுறாரு. அதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கே வரதில்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மகேஷும் வரதில்லை. அது பெரிய விஷயம். மகேஷ் வந்து எனக்கு பர்த்டே கூட கூட மாட்டார் ஆக்சுவலி. But such a great man actually. I'm so proud that I worked with him actually. It's not that he worked with me, I worked with him. Magesh, thank you. That's a beautiful memories, beautiful. நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணி 3வது படம் வந்து நான் நந்தலால வந்து மகேஷ் அப்படியே கூட்டு போயிட்டு இப்படின்னு 75 போட்டுக்கோன்னு சொல்லிடுவார். அந்த அளவு he trained his eyes according to my vision. He's so great, he's so great. நான் சொல்லுவேன், இளையராஜிட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணிருங்க சாவரக்கு முன்னாடி சொல்லுவேன். நான் டேரக்டர் சொல்றேன், ஒரு தடவை மகேஷ்ட ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும். அடுத்த பர்த்டேக்காக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மகேஷ். I'm not talking coherently, but I don't want to talk coherently. I don't want to, because cinema is not a coherent language. You take one shot, unrelated shot, and take another unrelated shot, you attach it, and you will have the third meaning. That is called cinema. That is what people who invented cinema, they invented a thing called montage. அப்படிதான் பார்க்கணும். So I'm not going to talk coherently. இந்த படத்துல வந்து எப்படி காதலிக்கணும்னு இந்த படம் சொல்லித்தரது. காதல் இப்ப என்ன ஆச்சு, இப்ப நம்மளுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணுகிட்ட நம்ம வந்து காதல் ஒரு பொண்ணுட்டு அடையிறது ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஒரு ஆவரேஜா ஒரு 18 வயசு பையன் ஒரு நாளைக்கு 22 தடவை காதல் வருது அவனுக்கு ஆக்சுவலா. அப்புறம் 43 பேர்ட்ட மெசேஜ் அனுப்புறான். அது சில பேர் அவங்க அம்மாக்கே போறது ஆக்சுவலா, அவங்களும் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு காதல்ன்றது வந்து ஒரு தவிப்பு, ஆண் பிரசவமாகிற நிலைமை காதல். அந்த காலத்துல ஒரு ஆணுக்கு பிரசவம் வழி இருக்கும், அந்த மாதிரி காதல். அந்த படத்துல ஒரு வழி அந்த படத்துல நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன் நம்ம இந்த படம் வந்து ஒரு 50 ஆண்டுகளை காட்டுது, ஏன் நம்ம திரும்பி பேக்ல போனோம்னா, திரும்பி செத்துப்போன அத்தையையும் செத்துப்போன பெரியம்மாக்கள் செத்துப்போன பாட்டிகளை நம்ம பார்க்குறோம். அவங்க இனிமே வரமாட்டாங்க, போனவங்க தான். அவங்க ஃபியூச்சர், அவங்க பாஸ்ட்ல போயிட்டாங்க. பாஸ்ட் ரெசீடட். we are going into bloody light speed into the future, a meaningless future. And what makes present? Only the art makes present. So நீங்க தியேட்டருக்குள்ள போனா எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே போய் பார்க்கணும். அப்படியே செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு சின்ன சேர் கொடுப்பாங்க, அப்படி உட்காந்து 2 மணி நேரம் அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷனரி அவன் வந்து ஒரு கோஹரண்டா ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையை நீங்க பார்ப்பீங்க. அந்த கதை பார்க்கும்போது உங்க செத்துப்போன பெரியம்மா, செத்துப்போன பெரியப்பா, செத்துப்போன தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தைகள் எல்லாமே வருவாங்க. இதுல எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாத்தையுமே ஃப்ரோசன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஒரு கமெண்ட் வரும், இல்லையே ஒரு ஃபைட்டு கூட கிடையாது அதுல, இல்ல ஒரு குத்துப்பாட்டு மிஷ்கின் படத்துல வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாவம். அதாவது இன்னைக்கு வந்து புத்தகம் படிக்கிறது வந்து எல்லாமே போயிடுச்சு, விர்ச்சுவலா ஜீரோ ஆயிடுச்சு. நான் ஒரு புத்தக கடை வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா புத்தகம் படிக்கும் போது எனக்கு என்னுடைய சிந்தனையை நிறுத்துது. இந்த உலகம் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன், நான் என் சிந்தனையை கட்டுப்படுத்துறேன். ஒரு நல்ல கடைப்பிடிப்பு உங்க சிந்தனையை கட்டுப்படுத்தும். அதுக்காக இந்த படத்தை வந்து பாருங்க. ஒரு 2 hours. நான் ரீசெண்டா சொன்னேன், ஒரு 450 rupees புக் வாங்குறதுக்கு 3 காஃபி படிச்சு 3 காஃபி உடைய அளவு தான் வந்து 3 காஃபி வந்து 3 காஃபி மொத்தமா வந்து ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஹையை கொடுக்கும். ஆனா ஒரு 450 பக்கம் 450 ரூபா கொடுத்து வாங்கின பக்கம் உங்களுக்கு 70 வருஷம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். இந்த படம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். அந்த கடைசி கிளைமேக்ஸ்
அமீர் என்ன சொன்னார், இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அது கூட தம்பி சொன்னான், இன்னும் ஒரு ஷார்ட் போட்டுடுறா அப்படின்னா. இல்லை, அது அவன் சுதந்திரம்டா, ஒரு சுதந்திரம். அதாவது வந்து அது என்னன்னா, அந்த இடத்துல அவன் மூச்சு நிறுத்துறான் ஒரு படைப்பாளியை. ஆனால் படம் வாழணுங்கிறதுக்காக அவன் வந்து எந்த காரணத்தை கொண்டு அந்த படத்தை வந்து வெகுஜன மக்கள் கொண்டு போயிட்டு வித்து தீத்துருன்னு பார்க்கல. அவன் ஒரு நல்ல படைப்பாளி, அதுவும் ஒரு இலக்கியம் பிடித்த படைப்பாளின்றது வந்து அந்த கடைசி ஷாட்ல தான் தெரிஞ்சது. அது இருக்கட்டும், அது வெளியே வந்து பேசட்டும் மனிதர்கள். ஏன் அது எப்படி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ஜென் கோன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடைசி கிளைமாக்ஸ். நண்பர்களே, இன்றைய நாள் இன்னைக்கு நான் ஏன் வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் கிடைச்சு நான் ஹபிபி பார்த்தேன். எல்லா நாட்களும் சும்மாகவே போகுது, சும்மா போகுது, அப்படியே போறது, மச்சான் என்ன மச்சான் அப்படி போகுது, அப்படி போகுது, கான்சியஸே இல்லாம போகுது. பட் டுடே ஐ எம் சோ கான்சியஸ்லி வாட்ச்ட். ஐ மெடிடேட்டட் ஃபார் 2 hours 12 minutes, deep meditation, and I cried 3 places. இந்த படத்தினுடைய ஒரு டயலாக சொல்லிட்டு இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். இந்த படத்துல ஒரு டயலாக் போற வாக்குல எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ல இருக்கு, அல்லாஹ் லேசாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நம்ம எல்லோரும் இந்த சிவனும் இந்த கிறிஸ்துவும் இந்த புத்தனும் அந்த மகா அல்லாவும் லேசாகட்டும். நன்றி.